தூக்கத்துல எதனால உளறோம்? தெரியாத அறிவியல். பொதுவா பாத்தீங்கன்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி நிறைய பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது எந்த வகையில் நம்ம யாரும் பார்த்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா தூக்கத்துல எல்லாருக்குமே உளற விஷயங்கள் இருக்கு. தூங்கும் போது நம்முடைய உடல் உறுப்புகள் எல்லாமே ஓய்வடையும். அந்த சமயம் மூளை மட்டும் ஓய்வு இல்லாம அதோடைய வேலைகளை செஞ்சுட்டே இருக்கும். மூளை தன்னுடைய வேலைப்பாடுகள்ல இருந்து கனவு உலகத்துக்கு நம்ம போயிடும். கனவு உலகத்துக்கு போகும்போது நரம்பு மண்டலத்தில இருந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கான மூளைக்கும் நரம்புக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தொடர்பு பாத்தீங்கன்னா டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி வைக்குது. அந்த சமயத்துல தான் நம்ம உடம்பு எந்த அசைவும் இல்லாம நிம்மதியா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிடும். ஆனா அதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு அதோடைய தாக்கங்கள் அதிகமாகி அந்த நரம்பு மண்டலத்துக்கும் மூளைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சமிக்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் கசஞ்சாலும் நம்முடைய உடல் அசைறது வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் அவருக்கு தாக்கத்தை உண்டுபடுத்தியிருக்கும். அந்த விஷயத்தை அவங்க நினைச்சு தூங்கும் போது தன்னை எறியாமையே அந்த குழப்பமற்ற பேச்சுகளா உளறதுக்கு காரணமா இருக்கும். அதனால தூக்கத்துல உளறது என்னைக்குமே ஒரு பெரிய வியாதியே கிடையாது. அதே சமயம் ஒரு மனுஷன் தூங்காம உளறிட்டே இருக்கான்னு பாருங்க, அவனுக்கு தான் பெரிய வியாதின்னு சொல்லிட்டு கண்டிப்பா டாக்டர் போய் பாக்குற மாதிரி இருக்கும்.